நீங்க கடந்து வந்த பாதையோட கதைகள்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த டாஸ்க் வந்து போயிட்டு இருக்கு. 3 பேர் வந்து ஒரு நாள் வந்து பேசுறாங்க. பிரவீன் காந்தி அவர்கள் வந்து இன்னைக்கு பேசினாரு. அதுல அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்வதி அவங்களுக்கு ஒரு கிளாஷ். அந்த கிளாஷ்ல வந்துட்டு டக்குன்னு பார்வதி அவங்களோட பேரை மாயான்றாப்ல. அவர் வந்து பேரை எல்லாருக்குமே மாத்தி மாத்தி வைக்கிறாங்க. இந்த சீசன்லயுமே வந்து நிறைய விஷயங்கள் மாறி இருக்குங்க. கலையரசனை கவியரசன்றாங்க, திவாகர சுதாகரன்றாங்க, பார்வதியை மாயான்றாங்க, ஆதிரை கூதிரைன்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கமருதீனை வந்து மக்ருதீன்றாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு விதமான பேர் வச்சிருக்காங்க. அண்ட் இன்னும் இந்த பிக் பாஸ் சீசன் பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த கண்டஸ்டன்ட்டுக்கு இப்படி ஒரு பேர் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்றத நீங்கள் நினச்சிங்கன்னா அது கமெண்ட் செக்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஃபன்னாக போயிட்டு இருக்கு. இவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு கண்டஸ்டன்ட் சுற்றி இருக்க கண்டஸ்டன்ட் அவங்க பேரை கூட ஞாபகம் வச்சுக்காம, ஒரு ஹவுஸ்மேட்ஸ் பேரை கூட ஞாபகம் வச்சுக்காம, அவங்க வந்துட்டு ரொம்ப தீவிரமாக வந்து லைக் எவனாக இருந்தாலும் அடிச்சு ஆடணுண்டா அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டோவில் இருக்காங்க போல இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், இந்த சீசனோட ஒரு நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ 4 நாள் பார்த்துட்டு இருக்கேன், நல்லா விளையாண்டுருக்கேன் அப்படின்றது கண்டஸ்டன்ட்டை கமெண்ட் செக்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.